உங்களுடைய வெற்றியே என்னுடைய லட்சியம். வெல்கம் டு புது வாழ்க்கை. என்ஐடி திருச்சியோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான ஹையஸ்ட் பேக்கேஜ் அண்ட் என்ன ஆவரேஜ் பேக்கேஜ் அண்ட் எது வந்து மிக லோவஸ்டா இருக்கு, ஸோ எவ்வளோ பேர் வந்து எவ்ரி இயர் வந்து பிளேஸ் ஆகிறாங்க, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. புது வாழ்க்கை சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. என்ஐடி திருச்சி எடுத்துக்கிட்டா அது ஒரு அட்டானமஸ் பாடி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே நேரடியான ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே அவங்க வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஏக்கர்ஸ் இருக்குன்னா 800 ஏக்கர்ஸ் வந்து இருக்கு திருச்சியில். ஸோ அது மாதிரியான ஒரு என்ஐடி திருச்சி வந்து ரொம்ப எஸ்டீம்டான இன்ஸ்டிடியூஷனு. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஐடி திருச்சியில் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜேஇ மெயின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் டூ முடிச்சதும் ஜேஇ மெயின் எக்ஸாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேயும் உங்களோட ஸ்கோர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 98% இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் இருக்கணும். ஸோ அப்படின்னா என்ன பெர்சன்டைல்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கீழே தான் 98% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே இருக்கணும். நீங்கள் அந்த டாப் 2% வரணும். ஸோ இதுதான் வந்து 98% அண்ட் எபவ் அவங்க இருந்தால் மட்டும்தான் இந்த என்ஐடியில் வந்து ஜாயின் பண்ண முடியும். அதுவும் நீங்கள் இஷ்டப்படுற கோர்ஸ் வந்து என்ஐடியில் கிடைக்கும். என்ஐடி பார்த்தீங்கன்னா 1964 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சி அப்படின்னு சொல்லி அந்த பேரில் ஃபங்க்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் என்ஐடி அப்படின்னு சொல்லி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. 2007 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்ஐடியை. ஸோ இது வந்து அஃபிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ஐடி பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் 100% எல்லாருக்குமே கிடைக்கும். இந்தியா ஃபுல்லாக என்ஐடி வந்து 32 இன்ஸ்டியூட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுலேயே பெஸ்ட்டான என்ஐடி வந்து என்ஐடி வாரங்கல், அதுக்கப்புறம் என்ஐடி திருச்சி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஐடி சுரத்கல். ஸோ இது 3 என்ஐடிஸுமே பெஸ்ட்டான என்ஐடிஸ். ஏன் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு 98 to 100% பிளேஸ்மெண்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டா ஃபுல் பிளேஸ்மெண்ட் 100% பிளேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே வந்து மேக்ஸிமம் 96% 98% வந்து பிளேஸ் ஆயிடுவாங்க. டாப் கோர் கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதோட எக்ஸ்ட்ரீம்டு விஷயங்கள் எல்லாமே பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்லை, அகடமிக் எக்ஸலன்ஸ் பிளஸ் அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எக்ஸ்போஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சேர இருக்கும் இடம் தான் வந்து என்ஐடி. ஸோ அதுக்கு வந்து உங்களோட +2 மார்க்ஸ் பிளஸ் ஜேஇ மெயின் மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளேஸ்மெண்ட் செல் என்ஐடியில் வந்து ஒரு ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கக்கூடிய குளோபல் டெக் ஜெயின்ஸ் கூட எல்லாம் சைன் பண்ணி வச்சிருக்காங்க, எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க அண்ட் டைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெக் ஜெயின்ஸ் அண்ட் உங்களுக்கு டாப் எம்என்சி கம்பெனிஸ், அதே மாதிரி சிவில் கம்பெனிஸ், உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கம்பெனிஸ், அதே மாதிரி உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் கூடயும் நிறைய வந்து எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கோர் கம்பெனிஸும் இந்த பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. என்ஐடிக்கு கட்டாயமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட் கம்பெனிஸை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றதான் வந்து இவங்களோட வேலை. அண்ட் பிளஸ் அது மட்டும் இல்லை, உங்களை வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறதும் இந்த பிளேஸ்மெண்ட் செல்லோட வேலை. ஸோ ட்ரைனிங்கும் இருக்கு, உங்களுக்கு ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் ஏதாச்சும் வந்து அடிஷ்னல் அப்ஸ்கில் பண்ணும் அப்படின்னா கூட உங்களுக்கு அங்கே வந்து கெரியர் கவுன்சிலிங்லேருந்து எல்லா A to Z வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட் செல் என்ஐடி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். 3rd இயர்லேருந்தே நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகணும். டாப் கம்பெனிஸ் எல்லாம் என்ன வந்து அங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஓரக்கிள், பேபால், சாம்சங், இந்த மாதிரி கம்பெனிஸ், வால்வோ, விப்ரோ, யாஹூ, SR, அதே மாதிரி HP, ஏர்னஸ்ட் அண்ட் யங் கம்பெனி, HCL, இன்டெல், டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பவர் வேவ், கூகுள், குவால்காம், ஃபோர்ட் கம்பெனி அண்ட் L&T, நிசான், ரினால்ட் நிசான் அண்ட் NTPC, இந்தியன் ஆயில் எல்லாம் வந்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், ரிலையன்ஸ், ONGC, ITC லிமிடெட், ஸோ இது எல்லாமே டாடா, மஹிந்திரா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பேஸ்ட் கம்பெனிஸ். ஸோ இவங்களும் வந்து அங்கே வந்து வராங்க. ஸோ என்ன மாதிரி பேக்கேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் வால்மார்ட், டீஷா, மார்கன் ஸ்டான்லி, அதே மாதிரி விசா, GS கம்பெனி, ஜெனரல் மோட்டார்ஸ், அமேசான், ஓரக்கிள், இந்த மாதிரி கம்பெனிஸ். அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பே பண்ணியிருக்காங்கன்னா 28 lakhs per annum வந்து பே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டீஷா வந்து 20 lakhs per annum வந்து பண்ணியிருக்காங்க. டீஷா மட்டும் இல்லை, ஆரக்கிள் இவங்க எல்லாருமே. பேபால் வந்து உங்களுக்கு 21 lakhs per annum வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் வந்து 14 lakhs per annum பெங்களூருக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் பேக்கேஜ். ஸோ அவங்க வந்து மைக்ரோசாஃப்ட், ஃப்ளிப்கார்ட், அமேசான் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி 52 lakhs per annum வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரி ஹை பேக்கேஜ் அப்படின்னா ஃபேஸ்புக் என்ன அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 1.2 crore per annum வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் இல்லைன்னா 2 ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபேஸ்புக் வந்து எவ்ரி இயர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வெரி ஹை பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் வந்து தருவாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் கேஷ் போனஸ், அதே மாதிரி ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து தான் இந்த 1.2 crores. ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் எவ்வளோ பேக்கேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 25 to 30 lakhs வரைக்கும் டச் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி பேலன்ஸ் உள்ளவங்க 80% ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆவரேஜ்
பேக்கேஜ் தான் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 lakhs per annumல இருந்து ஒரு 15 lakhs per annumக்குள்ள அந்த பேக்கேஜ் வந்து முடிஞ்சிடும். ஸோ மோர் தென் 220 கம்பெனிஸ் வராங்க. 96+ பிளேஸ்மெண்ட் வந்து 96% பிளேஸ்மெண்ட் வந்து கட்டாயமா நடந்துரும். யூஜிக்கு வந்து 96% அண்ட் பிஜிக்கு பார்த்தீங்கன்னா 86% பிளேஸ்மெண்ட் வந்து நடக்குது. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 100% பிளேஸ்மெண்ட். ஸோ ஆவரேஜ் அதே மாதிரி ரொம்ப லோவஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 lakhs per annum வந்து தராங்க. மற்ற காலேஜ்ல அதான் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து வெரி லோ அப்படின்னா 6 lakhs per annum அந்த மாதிரி க்ளோஸ் ஆகும். சம் ஸ்டூடெண்ட்ஸ் அது சிஜிபிஏ ரொம்ப லோவா இருப்பாங்க, இல்லைன்னா அரியர்ஸ் எக்கச்சக்கமா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்து அவங்க கிட்ட இருக்கும். அதனாலதான் பேசிக் பேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இப்போ பேசிக் பே எடுத்துட்டா ஹையஸ்ட் பேசிக் பே வந்து 27 lakhs per annum. இது வந்து என்னன்னா நெட் பேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பேசிக் சேலரி பிளஸ் அதர் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும். பர்க்ஸ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது ஹவுசிங் அலவன்ஸ், அங்கே போய் தங்குறது, ஃபுட், அதெல்லாம் தனியாக இருக்கும். ஸோ இது வந்து பேசிக் அது. ஸோ அதே மாதிரி ஆவரேஜா இந்த பேசிக் பே எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 12 to 13 lakhs per annum வந்து கிடைச்சிருக்கு. லீஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா 6 lakhs per annum தான். ஸோ அதுதான் லீஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி. அண்ட் எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட பிளேஸ் ஆகிறாங்க. அவங்க வந்து மோர் தென் 80 கம்பெனிஸ் கூட இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டி தான் என்ஐடி திருச்சி. ஸோ மிஸ் பண்ணாம படிங்க, மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ஜேஇ மெயினோட வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன். உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறையட்டும் நம்பிக்கை, பிறக்கட்டும் புது வாழ்க்கை.